இந்த வெஸ்டிஜ் புரோட்டீன் பவுடர்ல ரெண்டு முக்கியமான புரோட்டீன்ஸ் இருக்கு. ஒன்னு வே புரோட்டீன், இன்னொன்னு சாய் ஐசோலேட். வே புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன், அதான் இந்த வே புரோட்டீன். ரெண்டாவது சாய் ஐசோலேட்ங்கிறது சோயாபீன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த அமினோ ஆசிட்ஸ், அது சோயாபீன்ஸ் சாய் ஐசோலேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெஸ்டிஜ் புரோட்டீன் பவுடர் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு 10 கிராம் அளவுக்கு தேவைப்படும். ஸோ நம்மள ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா எடுத்தோம்னா 5 கிராம் அளவு, அப்ப 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா 10 கிராம் அளவு வந்து கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டைமோ 2 டைமோ எப்படி தேவைப்படுதோ அதற்கேற்றாற் போல புரோட்டீன் எடுக்கலாம். ஸோ நம்மளுடைய புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் இது வந்து பால்ல கலந்து சாப்பிடலாம், தண்ணியில கலந்து சாப்பிடலாம், ஜூஸ்ல கலக்கலாம், சூப்ல கலக்கலாம், ஒரு உணவுலேயே மேல வந்து அப்படியே இந்த பவுடர் போட்டு அப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலுமே வெஸ்டிஜ் புரோட்டீன் பவுடரை எடுக்கலாம். இது நார்மலா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்களுக்கு, இல்ல பாடி ரொம்ப வந்து வீக்னஸ் அதிகமா இருக்கு, இல்ல மசில்ஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புரோட்டீன் வந்து எடுத்துட்டு வரலாம். ஏன்னா டெய்லியே நம்மளுடைய டயட்ல புரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்க வேண்டியது அவசியம். அதனால யார் வேணாலுமே புரோட்டீன் எடுக்கலாம். இந்த புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் இது வந்து 12ல இருந்து எத்தனை வயசுல வேணாலும் இந்த புரோட்டீன் கொடுக்கலாம். அப்போ சின்ன வயசு அப்படின்னு பார்க்கும்போது 5ல இருந்து 12 வயசு, இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இன்விகோ புரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இன்விகோங்கிறது ஒரு சர்விங் வந்து 30 கிராம் அளவிற்கு எடுத்துக்கலாம். ஸோ இது ஜென்ரலா நம்ம புரோட்டீனோட கன்சம்ஷன். இப்போ ஒரு பாடி பில்டிங் பண்றாங்க, அப்போ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளவு தேவைன்னா ஒரு வேலைக்கு 30 கிராம் அளவுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம புரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கிராம்ஸ் சர்விங்னா அந்த 10 கிராம்ஸ்ல 8 கிராம்ஸ் வந்து புரோட்டீனோட சப்ளிமெண்டேஷன் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 80% வந்து புரோட்டீனோட சப்ளிமெண்டேஷன் இருக்கு. பட் பாடி பில்டிங் பண்றவங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் 25 to 26 கிராம்ஸ் வந்து ஒரு சர்விங்ல தேவைப்படும். அதனால 30 கிராம் அளவிற்கு அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். ஜென்ரலா வெயிட் கெயினுக்கு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. வெயிட் கெயினுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா ப்ராடக்ட்ஸ் கிடையாது. பட் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது கம்மி வெயிட்டா இருந்தா அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும், அதிக வெயிட் இருந்தா அந்த வெயிட்டை குறைச்சு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதனால வெயிட் கெயினுக்காக ஆஃப்டர் ஃபுட் புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம். வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்ல புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம். அதே போல ஸ்பார்லினா அண்ட் கொலஸ்ட்ரம் இதுவுமே ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிறதுனால வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இதுல இருக்கு. புரோட்டீன் பவுடரை நாம் உட்கொள்வதால் இது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. மேலும் கேன்சர் செல்கள் வளராமல் தடுக்கிறது. இதில் இருக்கும் வே புரதச்சத்துக்கள் நம் தசை வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் புரதச்சத்து நம் தலைமுடி வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. மேலும் நம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. மேலும் புரதச்சத்து நம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இதனால் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது. மேலும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படும் உடல் நடுக்கம், சோர்வு போன்றவற்றை அகற்றுகிறது. மேலும் புரோட்டீன் பவுடரை பயன்படுத்தும் முறையை குறித்து நான் விரிவாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்.